இதுக்கு காரணம் என்னன்னா, அதோடைய தத்துவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுல கன்று வந்து ஒரு தாயிடம் எப்படி பால் குடித்து வளருகிறதோ அது போல குருவாகிய நீங்கள் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து எங்களை வளர வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தாயும் தந்தை இல்லைனாலும் கூட பரவாயில்ல, எல்லாவுமா நீங்க இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறதுனால இதை உங்களுக்கு நாங்க காணிக்கையா கொடுக்குறோன்ற ஒரு அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டதுதான். முருகர் இங்க இருக்காரு, நின்ற கோலத்துல அழகா இருக்காரு, ஆனா தனியா இருக்காரு. இதற்கு பின்னாடி என்ன ரகசியம்? ஏன்னா அவருக்கு வந்து 2 மனைவிகள்னு எல்லோருக்குமே தெரியும், ஆனா அவர் இங்க தனியா கோலத்துல இருக்காரு. இதற்கான காரணம் என்ன? சூரியன் புதன் சேர்க்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வந்து கல்வி கேள்வி செல்வங்கள்ல மிகப்பெரிய ஆளா இருப்பாங்க. ஏன் உங்க வீட்டுக்குள்ள எல்லாமே தஞ்சாவூர் பெயிண்டிங்கா ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கீங்க? அதுலயும் இந்த ஒரு படத்தினுடைய மகத்துவம் திடீர்னு யாருக்காவது ஒரு தோஷம் ஏற்படுது, வயிறு வலி பிரச்சனை வருது அப்படின்னா நோயை தீர்க்கக்கூடிய தீர்த்தமாக இது பூஜை அறையில் இருக்கிறது என்பது நம்பிக்கை. அவருக்கான அருகம்புல்லையும் நீங்க வச்சிருக்கீங்க. கட்டாயமா. அதற்கு பக்கத்துல ஒரு தாமரை பூ இருக்கே, அதனுடைய சிறப்பு என்ன? பொதுவா எப்போதுமே நான் சொல்லிட்டேன், எடுத்துக்காட்டு. கட்டாயமா. இப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவர் ஒருவர் எனக்கு அன்பளிப்பு கொடுத்ததுதான். இது எப்பொழுதுமே என் டேபிள்ல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவும் வந்து பூச நட்சத்திரத்தின் வடிவாக இருக்கிறது தான். ஸோ தாமரை எங்க இருக்கிறதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது வந்து பலிதமாகும். பொதுவா வந்து சித்தர்களும் மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூச நட்சத்திரத்தில் உச்சாடனம் செய்யக்கூடிய மந்திரமும் பூச நட்சத்திரத்தில் வரையக்கூடிய எந்திரத்திற்கும் சக்தி அதிகம். நம்ம என்ன வார்த்தை பேசுறோமோ அதற்கான சக்தியை வந்து இந்த பூச நட்சத்திரத்தின் வடிவம் நமக்கு தரும். இப்ப நான் இங்க வந்து எதிர்மறையா பேச மாட்டேன், என்ன எனக்கு வேணுமோ அது வேணும்ன்ற மாதிரி பேசுவேன். அதை வந்து நமக்கு மல்டிபிளா நமக்கு பண்ணி தரக்கூடிய குறியீடாக இந்த தாமரை இருக்கிறது. அருமை அருமை. அதர் விநாயகருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அழகா ஒரு காமதேனுடைய ஒரு படம் இருக்கு, அதையும் ஃப்ரேம்ல பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? பொதுவா அது வந்து பாத்தீங்கன்னா 99, அதாவது 99% முழுமையாக சில்வரால் செய்யப்பட்டது. அதுவும் எனக்கு நான் அபிராமி அந்தாதி வகுப்பு எடுக்கும் பொழுது மாணவர் எனக்கு கொடுத்தது தான். அது பியூரிட்டி ஆஃப் சில்வருங்கிறதே 99. ஸோ அதில் கொடுத்தது. இதுக்கு காரணம் என்னன்னா, அதோடைய தத்துவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் கன்று வந்து ஒரு தாயிடம் எப்படி பால் குடித்து வளருகிறதோ அது போல குருவாகிய நீங்கள் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து எங்களை வளர வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தாயும் தந்தை இல்லைனாலும் கூட பரவாயில்ல, எல்லாவுமா நீங்க இருந்து இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறதுனால இதை உங்களுக்கு நாங்கள் காணிக்கையா கொடுக்குறோன்ற ஒரு அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டது தான். ஸோ அதனால வந்து அந்த காமதேனு அப்படின்றது ஜோதிட அடிப்படையில் அது நான் மாணவர்களுக்கு சொன்னேன். அது வந்து உத்திரட்டாதியின் வடிவம். உத்திரட்டாதி அப்படின்னாலே என்னன்னா, அந்த சுயம்பு லிங்கங்கள் இருக்கு இல்லையா, அது காமதேனு வடிவம் இல்லாமல் பூமியில் வெளிப்பட்டு இருக்காது. நீங்க எந்த லிங்கத்தை பார்த்தாலும் பசு பால் சொரிந்ததுக்கு பிறகுதான் அந்த நிலையத்தையே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்ப என்னன்னா, இறைவன் இருக்கும் இடத்தை நமக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பது காமதேனு. ஏன்? அதோடைய உடம்புல தான் 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள். அப்ப தேவர்களுடைய உறைவிடமாக காமதேனு இருக்கு இல்லையா, அப்ப தேவர்கள் எல்லாம் யாரை போய் சரணடைகிறார்கள் தன் துன்பத்தில் என்றால் அப்பன் சிவபெருமானை. அப்போ அந்த தேவர்கள்லாம் தேடி போய் தான் அங்க என்ன பண்றாங்க, பால் சுரக்கிறார்கள். அதனாலதான் அதற்கு கொடுக்கக்கூடிய சிறு கட்டு புல்லு கூட நமக்கு வந்து பாபத்தை என்ன பண்ணுது, விமோக்ஷனம் பண்ணி கொடுக்கிறது. ஆகையினால அது இருக்கின்ற பட்சத்தில் எங்கெல்லாம் சிவபெருமான் சுயம்பாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் அது இருக்கணும். என் வீட்டில் இறைவன் சுயம்பாக ஒரு அரசனாக வீற்றிருக்கிறார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆகையினால் அதை நாங்க வைத்திருக்கிறேன். அருமையான ஒரு விளக்கம். அடுத்த நம்மளுடைய முருகர் இங்க இருக்காரு, நின்ற கோலத்துல அழகா இருக்காரு, ஆனா தனியா இருக்காரு. இதற்கு பின்னாடி என்ன ரகசியம்? ஏன்னா அவருக்கு வந்து 2 மனைவிகள்னு எல்லோருக்குமே தெரியும், ஆனா அவர் இங்க தனியா கோலத்துல இருக்காரு. இதற்கான காரணம் என்ன? அதாவதுமா, எல்லாத்தையுமே நான் ஜோதிட ரீதியாகத்தான் பண்ணுவேன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லக்னாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான்மா. இவர் வந்து சிம்ம ராசியில இருக்கார். சிம்ம ராசி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன். இது வந்து சுவாமிமலை முருகன். இப்ப நான் வந்து சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு எங்க அப்பா அங்க இருக்கக்கூடிய 60 படியிலையும் முட்டி போட்டு வேண்டி 4 பெண் குழந்தைக்கு பின் பிறந்த குழந்தை நான். சுவாமிமலை முருகப்பெருமானுடைய அருளால் எங்களுக்கும் முருகன் தான். நாங்கள் வந்து கௌமாரத்தை வந்து பின்பற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஆகையினால
இந்த இடத்துல வந்து தந்தைக்கு உபதேசம் செய்து முருகப்பெருமான் எப்படி சிவகுருநாதன் என்ற பெயரை பெற்றாரோ அதே போன்று இந்த உலகத்தில் என்னுடைய உபதேசம் நான் சிறந்த குருவாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்னை படைத்த முருகனை இங்கு நான் வைத்திருக்கிறேன். ஆகையினால சுவாமி மலையில முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவசேனோட இருக்க மாட்டாரு, தனியா தான் இருப்பாரு. அந்த வடிவத்தை தான் இங்க நாம வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா வந்ததுல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூட்சமமான விஷயம். ஏன்னா அவர் எனக்கு அண்ணன், முருகப்பெருமான் வந்து எனக்கு அண்ணன், இவர் வந்து விநாயக பெருமான் வந்து எனக்கு குரு. அதாவது என்னன்னா எதையுமே கொட்டி சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து விநாயகர் கொடுக்கறதா நான் நம்புறேன். அதே போல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்தா மலை சேர்ந்து ஏறலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதற்கு உதவி புரிகிறது முருகப்பெருமான். ஆகையினால இது ஒரு குடும்பமாக ஆட்சி செய்து எங்களுடைய குடும்பத்திலும் எந்தவித கசப்பும் இல்லாமல் அனைவரையும் வாழ வைப்பதாக நம்பிக்கை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள், அப்படியே அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சூடம் காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயமே ஒரு வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி பார்த்தது இல்லை, பிளெயினா பார்த்திருக்கோம். கண்டிப்பா வெறும் தீபாராதனை காட்டுற மாதிரி. இதுல என்ன விசேஷம்? அதுல குங்குமம் வச்சு வழிபட்டிருக்கீங்க, இதனுடைய மகத்துவம். நான் எப்போதுமே வந்து ஹரியும் ஹரனும் ஒன்று, அது உடம்புல என்னைக்குமே ஒன்றுதான்றத நான் சொல்லுவேன். அதாவது ஹரனை வந்து ஹரி வழிபடக்கூடிய அமைப்பை வந்து நாம வந்து சங்கர நாராயணர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருக்கீங்களா? இப்ப திருநெல்வேலி பக்கத்துல சங்கரன் கோவில் அப்படின்னு இருக்கும். இந்த சங்கரன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அதே போல புதன் இணைந்ததினுடைய அம்சம். சூரியன் புதன் சேர்க்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வந்து கல்வி கேள்வி செல்வங்கள்ல மிகப்பெரிய ஆளா இருப்பாங்க. அது மட்டும் அல்லாத மருத்துவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு கோவில் வந்து சங்கரன் கோவில். இப்ப என்னன்னா இங்க வந்து ஹரன், அதாவது ஹரன் என்ற சிவபெருமான் இருக்காரு, இதுல வந்து ஹரிக்குரிய குறியீடுகள் எல்லாம் இருக்குது, புரியுதுங்களா? இதுல நான் தீபாராதனை காண்பிக்கும் பொழுது ஹரனை ஹரி வணங்குவதாக நம்பிக்கை, புரியுதுங்களா? அதனால இந்த குறியீடுகள் அனைத்தும் ஹரியினுடைய வடிவம், இந்த ஹரியினுடைய வடிவம் ஹரனை வணங்குகிறது. இப்படி வணங்குவதினால் எப்படி ஹரனும் ஹரியும் இணைந்து ஹரிஹரசுதன் உருவாகி அரக்க குணம் எல்லாம் அழிந்ததோ அதுபோல என் வீட்டில் ஹரியும் ஹரனும் இணைந்து இங்க இருக்கக்கூடிய அரக்க குணங்கள் எல்லாம் அழியணும், இந்த வீட்டுல நன்மைகள் நிறைய பிறக்கணும் அப்படின்றத அழிக்கக்கூடிய தன்மை அக்னிக்கு உண்டு. அதுதான் இதுல ஏற்றப்படும், புரியுதுங்களா? சோ ஹரியும் ஹரனும் இணைந்து அக்னி ஸ்வரூபமாக என் வீட்டில் உள்ள தீமையை அழிப்பதாக நம்பிக்கை. அதனால இந்த அடிப்படையை வைத்திருக்கிறேன். அருமை. எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா இதெல்லாமே பண்ணுவாங்க, ஆனா அதை ஏன் பண்ணணும், எப்படி முறையா பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், ஏன் நீங்க இந்த மாதிரி சிம்பிள்ஸ் திருப்பி அகைன் பாத்தீங்கன்னா குறியீடுகளுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் படமா வச்சோம்னா இந்நேரத்துக்கு இது நிரம்பி வழிஞ்சிருக்கும். ஆனா எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்துட்டீங்க. அடுத்ததாக நாங்க உள்ள வந்தோடனே எங்க கண்களை ஈர்த்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த டாஞ்சூர் பெயிண்டிங் வடிவத்துல இருக்கக்கூடிய சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் இருக்கக்கூடியது. இந்த பெயிண்டிங் வந்து நீங்க இன்னொன்று உங்க வீட்டுக்குள்ள எல்லாமே தஞ்சாவூர் பெயிண்டிங்கா ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கீங்க. அதுலயும் இந்த ஒரு படத்தினுடைய மகத்துவம் என்ன? பொதுவாமா இந்த டாஞ்சூர் பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தங்க முலாமல் பூசப்பட்ட ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாஞ்சூர் பெயிண்டிங்கை டிசைன் பண்ணுவாங்க. ஆனா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 வருடங்களுக்கு முன்பு இருக்கிற படம். பார்த்தா அப்படி உங்களுக்கு தெரியாது, இல்ல பார்த்தா புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃப்ரேம் மட்டும் மாத்திருக்கோம். ஆனா உள்ள இருக்கிற படம் வந்து கிட்டத்தட்ட 80 வருடம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து சுண்ணாம்பால் செய்யப்பட்டது கிடையாது. அது வந்து நண்டு வலையில் இருக்கக்கூடிய களிமண், புரியுதுங்களா? அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த டாஞ்சூர் பெயிண்டிங்க்கு சக்தி வந்து அதிகம், இறைவனை வந்து ஆகர்ஷணம் செய்யும். ஆகையினால வந்து நண்டு என்பது எந்த ராசிக்குரியது? கடக ராசி. அப்ப அந்த இடத்துல குரு உச்சம் அடைகிறார் இல்லையா? அது குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா? அப்ப இந்த இடத்துல அந்த களிமண்ணாலே செய்யப்பட்ட பழைய படம் எங்களுடைய வீட்டில் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த படம். ஆகையினால நம்ம வீட்டுல எல்லாருமே டாஞ்சூர் பெயிண்டிங் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ இந்த படம் வந்து வருஷம் ஆக ஆக இதோடைய மதிப்பும் தங்க மாதிரி கூடிக்கொண்டே போகும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்ப சாதாரணமா நம்மளுடைய வாரிசுகளுக்கு இப்ப இவ்வளவு தூரம் ஏன் இதெல்லாம் இருக்குன்னா, நாளைக்கு என்னுடைய வாரிசுகளுக்கு கண்டிப்பா இதை நான் கொடுக்கணும். இந்த தெய்வ வழிபாட்டை கூட நான் ஒரு பொக்கிஷமா கொடுக்கணும். வெறும் படத்தையும் 4 பஞ்சலோக விக்கிரகத்தையும் நான் என்ன பண்ணக்கூடாது,
கொடுக்க கூடாது. அப்ப என்னன்னா, நான் வளர்ந்து அந்த வளர்ச்சியில் நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்றதை என் தலைமுறைக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த தலைமுறை என்ன வணங்கும். இல்ல நான் வந்து ரொம்ப குடும்பத்தை உருவாக்கிட்டு நான் பக்தியில ரொம்ப முத்தி போயிட்டு என் குடும்பத்தை பார்க்கல அப்படின்னா அதை விட பரம்பரை நம்மளை தூற்றுறதும் வேற எதுலையுமே சொல்ல முடியாது. அதனால எந்த ஒரு வழிபாட்டு பொருளும் நம் பரம்பரை போற்றுவதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த படங்கள் இன்னும் வருஷங்கள் ஆக இதோடைய தன்மை குறையாது. இன்னும் 50 வருஷம் போச்சுன்னா இதெல்லாம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடும். நிச்சயமா. ஏன்னா ஒரு கௌரவத்துக்காக மட்டுமே டான்ஜூர் பெயிண்டிங் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. கட்டாயமா அதனுடைய மகத்துவம் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பா. டான்ஜூர் பெயிண்டிங் ஒரு வீட்டுல இருக்கா, அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம முன்னோர்கள் அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு அதுதான் பாதுகாக்கிறதுல நிறைய பேர் தவறிடுறாங்க. சோ இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னுடைய தலைமுறைக்கு நான் கொடுக்கறேன்னு போது இதோடைய தன்மை இதோடைய சக்தி என்னைக்குமே மாறுபடாது. இப்ப நான் அம்மையப்பனை வந்து என்னுடைய மூதாதையரை பாக்குறேன், நாளைக்கு என்னுடைய பேர பசங்க அது போலவே என்ன பார்ப்பாங்க. சோ இத வந்து கதையா சொல்லும் பொழுதுதான் அந்த ராஜ பரம்பரை போன்ற வளர்ச்சி இருக்குமே தவிர வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிய வாய்ப்புகள் வந்து இருக்காது. என்னை பொறுத்தளவுல வாழ்வை ரசித்து வாழணும், அனுபவித்து வாழணும், இறைவனையும் தரிசிக்கணும், இறைவனுக்கான சேவையும் பண்ணணும். அந்த பரம்பரையையும் அந்த பரம்பரைக்கு இறைவனை பற்றி சொல்லி கொடுத்து நன்மையையும் நல்ல குணங்களையும் சொல்லி கொடுத்த பலன் முக்தியையும் வழங்கணும். இதுதான் என்னுடைய அடிப்படை. சோ வாழ்வுல மனித பிறப்புக்குன்னு இறைவன் படைச்சதை எதையுமே அனுபவிக்காம நேரடியாக முக்தி பெறுவதில் மனமும் நிறைவு பெறாது, வாழ்க்கையும் விரக்தியோடு முடியும். அருமை அருமை அருமை. அடுத்ததாக வீட்டு வாசல்ல தான் பொதுவா நம்ம வந்து தோரணம் கட்டுவோம், இல்ல ரூம்ல பூஜை அறைக்குள்ள கட்டுவோம். நீங்க இது என்ன தோரணம், வித்தியாசமான ஒரு தோரணமா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கரெக்டா தெரியல, அதை மட்டும் நான் கிளீன் பண்ண மறந்தாச்சு, ரொம்ப ஹீட் இருக்கிறதுனால. இது வந்து பாத்தீங்கன்னா மாவிலை தோரணம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தினுடைய குறியீடுகளும் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவா மாவிலைக்கு எப்போதுமே தோஷம் வந்து கிடையாது. மாவிலைக்கு எப்போதுமே என்ன கிடையாது, தோஷம் கிடையாது. அதை எத்தனை முறை வேணாலும் பூஜிக்கலாம். மாவிலையும் வில்வம் வேப்பிலை இதுக்கு வந்து காய்ந்தாலும் அதற்கு சக்தி உண்டு. ஆகையினால இந்த தோரணம் வந்து மங்களத்தை அமங்கலத்தை நீக்கி மங்களத்தை வரவேற்கக்கூடிய குறியீடு. இப்போ இது வந்து மங்களத்திற்கான நிலைதானே. அம்மையப்பன் வாரிசுகளோடு இணைந்து காட்சி கொடுப்பது வந்து மங்களத்திற்கான குறியீடு. அந்த மங்களத்தன்மை எப்போதுமே நிரந்தரமா இருக்கணும், அதுல அமங்கலம் வரக்கூடாது. இறப்ப வந்து எப்பவாவது வயதாகிதான் பார்க்கணும், சின்ன வயதிலே பார்க்க கூடாது. நோயை வந்து வயது முதிர்ப்பால தான் பார்க்கணும், சின்ன வயசுலயே பார்க்க கூடாது. அதற்குரிய அடிப்படை தான் மாவிலை தோரணம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தின் வடிவாக நம்ம வீட்டிலேயே தங்கி இருப்பதற்குரிய அடையாளம். அதை கூட பாருங்க மஞ்சள் கயிற்றுல தான் கட்டியிருப்பேன். ஆமாம், அதுவும் மங்களத்தின் தன்மை. பார்த்தோம் இவ்வளவு விஷயங்கள் வெளியில இருக்கும்போது அதை மட்டும் நீங்க மஞ்சள் கயிற்றுல தான் வந்து கட்டி வச்சிருக்கீங்க. சோ அதனால அதுவும் மங்களத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். கண்டிப்பா. அடுத்ததாக இந்த சிவன் பார்வதி போட்டோல ஒரு தோரணம் இருக்கு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம்? வில்வம். சிவபெருமான் அப்படின்னாலே வந்து வில்வ மாலை, வில்வத்தை வந்து பிரியமாக சேகரித்து அவர் வந்து மகிழ்வார் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுல வெள்ளி வில்வம் அப்படின்னா என்னன்னா, சிவபெருமான் திருமகளை, அதாவது சிவபெருமானை திருமகள் வந்து நிறைய பூஜித்தார்கள் என்ற வரலாறு உண்டு. இப்ப வெள்ளி வில்வம் அப்படின்னா என்னன்னா, சிவபெருமானை திருமகள் இந்த வீட்டில் தினசரி பூஜித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றது நம்பிக்கை. ஆகையினால அந்த வெள்ளி வில்வம் என்பது திருமகளுடைய வடிவாக, திருமகளையே இறைவன் ஆபரணமாக தரித்திருக்கிறார். அதுதான் அதனுடைய நம்பிக்கை. அப்ப இந்த வில்வ மாலை அப்படின்றது திருமகளினுடைய முழு அனுகிரகத்தை பெறும். அப்ப திருமகளையே ஆபரணமாக தரிக்கிறார் அப்படின்னா அவர் கொடுக்கிறது எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கும் இல்லையா? கிடைக்கிற மாதிரி தான். அப்ப என்னன்னா ஒரு ஆபரணமே இவ்வளவு கொடுக்கும் என்றால் அப்ப அவருடைய சக்தி விலை மதிப்பற்றது இல்லையா? அதனுடைய அடிப்படையில் திருமகளே எம் வீட்டில் இறைவனை வழிபடுகிறாள் என்பதனுடைய அர்த்தம். அருமை. இப்போ இந்த பூஜை அறைக்கான ஒரு அழகான விளக்கங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். பொதுவா நம்ம வீட்டுல பஞ்சார்த்த உத்தரணியில தான், அதாவது பஞ்ச பாத்திரத்துல தான் வந்து தண்ணி வைப்போம். நீங்க வந்து ஒரு சொம்புல அழகா வந்து தீர்த்தம் வச்சிருக்கீங்க. அந்த சொம்பு வித்தியாசமான ஒரு வடிவில் இருக்கு, அதை எடுத்து காட்டி சொல்லுங்க. இதற்கான மகத்துவம் என்ன? இது வந்து துளசி தீர்த்தம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே பச்சை கற்பூரம், சிறு துளி கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு வைப்பதுன்றது ஐதீகம். பொதுவா இது வந்து யாழி. இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வந்து மகரிஷிகள் இதை கையில வச்சிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து பாவத்தை நீக்கக்கூடிய காவேரி கங்கையினுடைய அம்சம்.
இப்போ திடீர்னு யாருக்காவது ஒரு தோஷம் ஏற்படுது, வயிறு வலி பிரச்சனை வருது அப்படின்னா நோயை தீர்க்கக்கூடிய தீர்த்தமாக இது பூஜை அறையில் இருக்கிறது என்பது நம்பிக்கை. இப்போ எப்பொழுதுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா நம்ம என்ன பண்ணலைன்னா சாப்பிட்டது வந்து நமக்கு செரிக்கலை, நம்ம அடுத்த நாள் காலையில காலை கடன் முடிக்கலைன்னா அதுதானே நமக்கு நோயா மாறுது. அதை வந்து செரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா வயிறுக்கும் இறைப்பைக்கும் இருக்கிறது. ஏன்னா வயிறு தான் 6ஆம் இடம். வயிறு ஒருத்தருக்கு பிரச்சனையா இருக்குனாவே அவருக்கு கடன் இருக்குன்னு அர்த்தம். வயிறு பிரச்சனை இல்லைன்னா அவருக்கு கடனே இல்லைன்னு அர்த்தம். ஆகையினால இந்த துளசி தீர்த்தத்தை இரவுல சாப்பிட்டுட்டு தூங்கும் பொழுது ஒரு விரதத்தினுடைய பூர்த்தியாக இருக்கட்டும், நாளினுடைய பூர்த்தியாக இருக்கட்டும், அவர் கட்டாயமா துளசி தீர்த்தம் சாப்பிட்டே தீரணும். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மனிதன் வந்து மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவருக்கு துளசி தீர்த்தத்தை விடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பரந்தாமனிடத்தில் அந்த ஆத்மாவை கொண்டும் சேர்க்கும் என்பது அதற்குரிய நம்பிக்கை. ஆகையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது சமமாக மாறிதான் மீண்டும் என்ன பண்றோம், உயிர் பெறுகிறோம். இந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிடும் பொழுது நம் பாவம் எல்லாம் அந்த ஓரிரவில் கழிகின்றதாக நம்பிக்கை. நம் உடம்பில் எந்த நோய் இருந்தாலும் அந்த துளசி தீர்த்தம் அதை தீர்க்கிறது என்பது நம்பிக்கை. ஸோ நம்ம நிறைய மனிதர்களை ஒரு நாளைக்கு பார்க்குறோம், நிறைய உணவுகளை தப்பா சாப்பிட்ற அளவுக்கு சூழல் கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டா நமக்கு வயிறு பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாம அதன் மூலம் நமக்கு கடனும் இருக்காது. அதே போல ஏதாவது நம்ம வீட்டுல திருஷ்டி தோஷம் இருந்ததுன்னா இந்த தீர்த்தத்தை தெளிச்சா அது நீங்கும் என்பது நம்பிக்கை. கண்டிப்பா அருமையான ஒரு விளக்கம். உங்க பூஜை அறை வந்து ஒரு டூர் மாதிரி மக்களுக்கு காட்டணும்னு பல மாதங்களா வந்து உங்களை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து நிச்சயமா பாக்குற எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும். கட்டாயம். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என் பக்கத்துல நான் பாக்குறேன். இது என்ன? இதை அதை எடுங்க, உங்க கையாலே எடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தான் மன்னனாக இறைவன் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? சோ எப்பொழுதுமே மன்னனுக்கு வந்து இருபுறமும் வந்து சாமரம், விசிறி இது போன்ற வீசுவது இயற்கை. நம்ம வீட்டுல இறைவன் வந்து உயிரோட்டமாக இருக்கிறார்ன்றதை நம்புறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இறைவனுக்கு வந்து நெய்வேத்தியம் தீபாராதனை முடிந்ததற்கு பிறகு அவருக்கு வந்து வீசி விடுவதுன்றது ஒரு வழக்கம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனையில இருக்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. என்னுடைய வீடை நான் அரண்மனையா நம்புறேன், ஓகேங்களா? அங்க வந்து இவர்கள் எல்லாம் ஆட்சி புரியதாக நம்புறேன். அதே ஆட்சியை இப்ப ராவணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய சிவபக்தன். நவ கிரகங்களும் அவருக்கு வந்து 9 படிகளாக மாறியதை நம்ம கேட்டிருப்போம். குபேர நிதியிலிருந்து 8 திக்கு பாலர்களும் அவருக்கு அடிமை. ஸோ என்னை பொறுத்தளவுல நானும் என்னுடைய பரம்பரையும் இந்த அரசனுக்கு சேவை செய்து அதே அரச வாழ்வை பெறுகிறோம் அப்படின்றதினுடைய அடையாளமாக இதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். ஆகையினால அந்த அரசனுக்கு நாம் சேவை செய்தால் அதற்குரிய பலன் நமக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் விசிறக்கூடியதுதான் இந்த சாமரம். இது வந்து சுவாதியின் வெளிப்பாடு. சுவாதி நட்சத்திரம், அதாவது 27 நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு வடிவமா வந்து அதற்கான ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. ஒவ்வொரு குறியீடும் எந்த நட்சத்திரத்தை சொல்லுது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும், வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அதை யூஸ் பண்றதுனால எப்படி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விசிறி மட்டை வந்து எப்பொழுதுமே வந்து விசிறி என்பது துர்சக்திகளை விலக்குவதாக நம்பிக்கை. இது பொதுவா நம்ம முரம் இருக்கு இல்லையா, முரத்தையும் நாம் விசிறியாக பயன்படுத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. இது முரம் போன்ற வடிவத்தில் தான் இருக்கும். பொதுவா இந்த சண்டி ஹோமம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இவள் வந்து எதிர்மறையை நீக்கக்கூடிய சக்தியாக பேரரசியாக தானே சண்டி தேவி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முரத்துல தான் நைவேத்தியம் வச்சு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அதே போல ஒரு வீட்டில் வந்து எந்த விதமான தோஷமா இருந்தாலும் முரத்தால் அடித்தால் சரியாகும்னு சொல்லுவாங்க. உண்மை அது. திருஷ்டி தோஷம் விலகிறதுக்கு முரத்தால் அடிக்கணும். மூத்த தேவியினுடைய வாசம் ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்கணும்னா அதற்கு விசிறி ரொம்ப முக்கியம். அதனால இந்த விசிறியினுடைய தன்மை வந்து நமக்கு நல்ல சக்தியை ஈர்த்து கொடுப்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆகையினால் இது சுவாதியின் வடிவம். அருமை அருமை அருமை. அடுத்ததாக இந்த வீணையை பாக்குறோம். நாங்க வீணை நிறைய பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க. அது எங்க வச்சிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு ஓரத்துல இருக்கும், ஹால்ல இருக்கும், இல்லை பெட்ரூம்ல இருக்கும். சில பேர் தான் பூஜை அறை பக்கத்துல வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இதை நம்ம எங்க வைக்கணும்? இதையே நீங்க இங்க வச்சிருக்கீங்க? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து என்னை பொறுத்த மட்டில் முக்தி பெறுபவருக்கு அமைதியிலும் தனிமையிலும், வாழ்க்கையை வாழணும்னு ரசிப்பவர்களுக்கு இசையிலும் இருக்கிறார் என்பது எல்லாருடைய நம்பிக்கை. அது என்னுடைய நம்பிக்கையும் கூட. அதுல இருக்கக்கூடிய 7 நரம்புகள், நம்ம சப்த ஸ்வரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சப்த ஸ்வரங்களுமே ராகுகேது அல்லாத நீங்களாக இருக்கக்கூடிய 7 கிரகங்களை குறிக்கும். 9 கிரகங்களுக்கும் 9 ராகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுக்கும் 9 ராகங்கள் இருக்கு. ராகங்களாலும் இசைகளாலும் கூட என்ன பண்ண முடியும்னா இறைவனை வந்து நம்ம மயக்கி நம் தோஷத்திலிருந்து விடுபெற முடியும். அப்படி பார்த்தோம்னா அந்த மெல்லிய நரம்புகள் எதை குறிக்கும்னா கேதுவை குறிக்கும். இது வந்து நுண்திறன் அறிவை வந்து அதிகப்படுத்துறது தான் இந்த வீணை.
ஸோ நுண்திரு வடிவாக நமக்கு இருப்பவள் யார் என்றால் சரஸ்வதி தேவி தான். அவங்க கையில தான் இந்த வீணை இருக்கும். இது வந்து மூல நட்சத்திரத்தின் குறியீடு. சரிங்களா? இந்த மூலம் அப்படின்றது எதை குறிக்கும்னா தனுர் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரம். தனுர் ராசி என்பது 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் தான் நமக்கு வந்து இஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வத்தினுடைய அருளை பெறுவது, மேற்கல்வி யோகம், மருத்துவ படிப்பு, பட்டம் பெறுதல் எல்லாத்தையுமே சொல்றது. இவர்கள் எல்லாம் வீணை இசையை கேட்க அது சிறப்பாக நடக்கும். வீணை கொண்டிருக்கக்கூடிய வாணியை வழிபட கல்வியில் மேம்படுவார்கள். ஆகையினால் நான் என் துறையில மேம்படணும் அப்படின்றதுனால அதை நான் வைத்திருக்கிற இசையின் வடிவாகவும் இறைவனை வணங்குகிறேன். அருமை. இறுதியாக பாத்தீங்கன்னா 2 யானைகள் எங்களால பார்க்க முடியுது. கட்டாயமா. பொதுவா இந்த கொலு வைக்கும் பொழுது நவராத்திரி சமயத்துல வந்து நிறைய பேர் வீட்டுல வச்சு எடுத்துருவாங்க. ஆனா நீங்க இதை பர்மனண்டாவே சாமி கிட்ட வச்சிருக்கீங்க. இதனுடைய விளக்கம்? பொதுவாமா ஒரு மன்னன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னனுடைய வருகையினுடைய அடையாளமே யானை பிளிறுதல். மகாலட்சுமி தேவி வந்து யானை பிளிரக்கூடிய சத்தத்திலும் கங்கை நீராடுவதிலும் மகிழ்ச்சி அடைகிறாள் என்பது அர்த்தமாகிறது. அதே போல இன்றைக்கும் ஒரு வீதி உலாவாக இருக்கட்டும், இறைவனுடைய சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், அவர் கண்விழித்து பார்க்கக்கூடிய முதல் உயிரினம் கஜம், அதற்கு பிறகு பசு என்று சொல்லக்கூடிய காமதேனு. அப்போ நாமும் இறைவனே அந்த குறியீடை பார்க்கும் பொழுது நாம் அதை பார்க்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப வெளியில் செல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த குதிரை, இந்த பசு, யானை இதெல்லாம் பார்த்து செல்கிறார்களோ அவருக்கு ராஜவசியம்னு சொல்லப்படுவது இந்து தர்ம நம்பிக்கை. அதன் அடிப்படையில தான் இறைவனுடைய வீதி உலாவுக்கு முன்பு அந்த விசிறி, இசை, யானை எல்லாம் அரசனுக்கு முன் பவனி வரும். ஸோ நாம ஒரு வெளியில புறப்படும் பொழுது இந்த அரசவையை நம்ம பார்த்துட்டு போறோம்னா அந்த ராஜவசியம் நமக்கு கிடைக்கும் என்பதனால்தான் இந்த அரசனை வருவிக்கக்கூடிய விதமாக, வரவேற்கக்கூடிய விதமாக 2 கஜமும் இருக்கிறது. இரட்டை யானை எங்கு இருக்கிறதோ அங்க லட்சுமி வசியம் உண்டு. ஸோ ஆகையினால் இதை இங்க நம்ம வைத்திருக்கிறோமா. அருமை அருமை. உங்க பூஜை அறைக்குள்ள போய் எல்லா விதமான சின்னங்களும் எல்லா கடவுளுமே இங்க ஆக்சுவலி நிறைஞ்சிருக்காங்க. சின்னங்கள் குறியீடு மூலமா வந்து நிறைஞ்சிருக்காங்க. அருமையான இந்த ஒரு உங்களோட பூஜை டூர் வந்து மக்களுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார். நல்லதுமா. ஆனா வந்து பக்கத்துலயே எங்களால இன்னும் ஒரு பூஜை அறை பார்க்க முடியுது. நம்ம தொடர்ந்து அது என்னங்கிறது அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம் சார். நிச்சயமா. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா.